உங்கள் வியாபாரத்தில் வழக்கமாக கிடைக்கும் லாபத்தை விட அதிகமான லாபம் கிடைக்க வேண்டுமா? ஒரு நிமிடம் நிதானமாக யோசித்து பாருங்கள். உண்மையை மட்டும் கடைபிடித்து நின்ற ஒருவருக்கு மற்ற யாரையும் விட அதிகமான லாபம் கிடைத்திருக்கிறது என்றால் அது சாத்தியமா? இது கற்பனை இல்லை, வரலாற்றில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கா நகரம் ஒரு பரபரப்பான வணிக மையமாக இருந்தது. அங்கு இறைத்தூதர் அந்தஸ்து கிடைக்கும் முன்பே ஒரு மனிதர் தனது நேர்மையால் அனைவரின் மனதையும் வென்றிருந்தார். அவரை பற்றி மக்கள் ஒரே வார்த்தையை சொன்னார்கள், அல் அமீன், அதாவது முழு நம்பிக்கைக்குரியவர். அவர்தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலத்தில் வியாபாரம் என்பது முழுக்க முழுக்க நம்பிக்கையின் மேல் நின்ற ஒன்று. மக்கள் தங்கள் பொருட்களையும் பணத்தையும் மற்றவர்களிடம் ஒப்படைத்து தூர பயணங்களுக்கு அனுப்புவார்கள். அந்த நேரத்தில் மக்காவில் பெரும் வணிகராக இருந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நேர்மையான மனிதரை தேடிக் கொண்டிருந்தார். மக்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் சொன்ன பெயர் அல் அமீன். அவரது நேர்மையை நம்பி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது வணிக பொருட்களை அவரிடம் ஒப்படைத்தார். மக்காவின் வணிக குழுக்கள் பொதுவாக தோல் பொருட்கள், உலர்ந்த திராட்சை மற்றும் உயர்தர நறுமணப் பொருட்களை சிரியா ஷாம் தேசத்திற்கு கொண்டு செல்வார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தரம் வாய்ந்த விலை உயர்ந்த துணிகள் மற்றும் தூள் பொருட்களை அவரிடம் கொடுத்து ஷாம் தேசம் நோக்கி ஒரு பயணத்திற்கு அனுப்பினார். இந்த பயணத்தில் அவருடன் மைசரா என்ற உதவியாளரும் சென்றார். அவர் வெறும் துணை பயணி அல்ல, இந்த வரலாற்றின் மிக முக்கியமான சாட்சியாளர். பயணம் தொடங்கியது. வெப்பமான பாலைவனம். நீண்ட நாட்கள் கடந்த பின் அவர்கள் சந்தைகளை அடைந்தார்கள். அங்கே மற்ற வியாபாரிகள் லாபம் ஈட்ட பல யுக்திகளை கையாண்டார்கள். பொருளின் குறையை மறைத்தார்கள், விலையை உயர்த்தி பேசி லாபம் பார்த்தார்கள். ஆனால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றிலும் மாறுபட்டார். ஒரு துணியில் அல்லது தோல் பொருளில் சிறிய குறை இருந்தாலும் அதை மறைக்காமல், இதில் இப்படி ஒரு குறை இருக்கிறது, இதற்கு இவ்வளவுதான் மதிப்பு என்று வெளிப்படையாக சொன்னார்கள். வாங்குபவரை முடிவெடுக்கட்டும் என்று விட்டுவிட்டார்கள். சில நேரங்களில் அதிக லாபம் கிடைக்கும் வாய்ப்பு இருந்தும் அவர் லாபத்தை விட உண்மையையே தேர்வு செய்தார். மைசரா இதையெல்லாம் ஆச்சரியத்துடன் கவனித்தார். அவர் பல வியாபாரிகளை பார்த்திருக்கிறார், ஆனால் குறையை சொல்லி வியாபாரம் செய்யும் ஒருவரை அவர் கண்டதே இல்லை. ஷாம் தேசத்தில் கொண்டு சென்ற துணிகளையும் தோள்களையும் நேர்மையாக விற்றபின் அங்கிருந்து மக்காவில் அதிக தேவை உள்ள உயர்தர பட்டு துணிகள் மற்றும் பிற பொருட்களை வாங்கி திரும்பினார்கள். இந்த மனிதர் மற்றவர்களை விட வேறுபட்டவர் என்பது மைசராவின் மனதில் உறுதியானது. பயணம் முடிந்து அவர்கள் மக்காவிற்கு திரும்பியதும் வியாபார கணக்குகள் ஒப்படைக்கப்பட்டன. எவ்வளவு வாங்கப்பட்டது, எவ்வளவு விற்கப்பட்டது என்பதில் ஒரு பைசா கூட மறைக்கப்படவில்லை. அப்போது மைசரா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அந்த பயணத்தில் தான் கண்ட காட்சிகளை விவரித்தார். அவர் ஒருபோதும் பொய் சொல்லவில்லை, ஒரு சிறு குறையையும் மறைக்கவில்லை, எல்லா நேரத்திலும் உண்மையை மட்டுமே பேசினார் என்றார். இந்த சாட்சியம் ஒரு வியாபாரியின் உண்மையான அடையாளமாக அமைந்தது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கணக்குகளை பார்த்தபோது வியந்து போனார். ஏனெனில் இந்த பயணத்தில் கிடைத்த லாபம் வழக்கத்தை விட மிக அதிகம். அது ஏமாற்றத்தால் வந்த லாபம் அல்ல, நேர்மையால் வந்த ஆசீர்வாதம். இந்த வரலாறு நமக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறது. உங்கள் வியாபாரத்தில் லாபத்தை அதிகப்படுத்த வேண்டுமானால் நேர்மையை அதிகப்படுத்துங்கள். ஒரு வாடிக்கையாளரை ஏமாற்றி ஒரு முறை லாபம் பார்க்கலாம், ஆனால் உண்மையை பேசி ஒருவரின் நம்பிக்கையை பெற்றால் வாழ்நாள் முழுவதும் வியாபாரம் செய்யலாம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழி இதுதான். அந்த நேர்மையான வழியை நாமும் பின்பற்றுவோம்.